Assalamualaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe veg momos chutney. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலேயே ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம். அதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். மைதாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலையும் நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். ஒரே டைமில் நம்ம தண்ணியை சேர்க்கக்கூடாது, மாவு லூஸ் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் ஆயில் வச்சு நான் எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டுடுறேன். ஒரு அரை மணி நேரம் அது ஊறட்டும். அப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் கேரட்டு, அப்புறம் முட்டைகோஸ், அப்புறம் கேப்சிகம், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்ட மாவை இப்போ நான் எல்லா சைடும் நான் பரத்தி எடுத்துக்கிறேன். கீழே லைட்டாக மைதா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எல்லா சைடும் நான் பரத்தி எடுத்துகிட்டு ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா மோமோஸும் ஒரே ஷேப்பில் கிடைக்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி இந்த மாதிரியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டியாக பால் கூட நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை பரத்தி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரே மாதிரி நம்மளுக்கு ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் எடுத்து 1 ஸ்பூன் எடுத்து இந்த மாவில் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு குட்டி குட்டியாக நான் ஃப்ரில் மாதிரி இந்த மாதிரி நான் வச்சு அமுக்கி விட்டுக்கிறேன். எனக்குமே மோமோஸ் ஷேப் ரொம்பவே கிடைக்காது அவ்வளோவா, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா வந்துச்சு அப்படின்னா சூப்பராக செஞ்சுக்கோங்க. நல்லா வரல அப்படின்னா நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சுற்றி ஃப்ரில்லாக இந்த மாதிரி நீங்கள் அமுக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே சூப்பராக இந்த மாதிரி ஒரு மோமோஸ் ஷேப்பில் கிடச்சிரும். கிட்டத்தட்ட ஒரு பூண்டு மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த இட்லி பாத்திரம் தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம மோமோஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். மோமோஸ் சட்னிக்கு 1 கிளாஸ் தண்ணியில் 3 தக்காளி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் 3 பல் பூண்டு, அப்புறம் 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் வர அளவுக்கு. அதுக்கப்புறம் அந்த மோமோஸ் சட்னியை நம்ம அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மோமோஸ் சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.